ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஸ்வீட் ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதில் காரமாகவும் செய்யலாம், ஆனால் நான் இன்றைக்கி செய்கிறது இனிப்பு தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க, நார்மல் வாட்டர் தான். அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ராகி சேமியாவை அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் இட்லி பானையில் இருக்க தட்டில் துணி போட்டு இந்த ராகி சேமியாவை போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், என் பாப்பா நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கா எனக்கு ஹெல்ப்பு. நானும் அவள் எப்போல்லாம் வராளோ அப்போ அவளை குக்கிங்கில் என்கேஜ் பண்ணிக்குவேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் ஆர்வமாக அவள் சாப்பிடுவா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச ராகி சேமியாவை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வேகணும். அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். இதையும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை தேங்காய்க்குள்ளே இது போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். இதில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.